விசுவாச பார்வை பகுதி 2. வேதம் இவ்வாறாக சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தின் முன்பகுதி. இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற காரியம் கர்த்தர் மீது சங்கீதக்காரன் வைத்திருக்கின்ற நம்பிக்கை குறித்து நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பார்ப்போம். ஒரு சம்பவம் நாம் அனைவரும் விடுமுறை வேதாகம பள்ளியிலே கேட்டிருப்போம். ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி தன் வீட்டிற்கு முன்பதாக மிகப்பெரிய பாறை ஒன்று இருக்கிறது. இந்த விடுமுறை நாட்களிலே நம்முடைய பேர பிள்ளைகள் வருவார்களே, இந்த பாறைகள் இல்லாதிருந்தால் அவர்களுக்கு விளையாடுவதற்கு நன்றாக இருக்குமே என்று யோசித்து இந்த பாறைகளை நகட்டுவதற்கு அநேக முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். அரசாங்கத்தினிடத்திலே போய் இந்த பாறைகளை அகற்ற வேண்டும், இந்த பாறைகள் இருக்கிறது நிமித்தமாக எங்களுடைய இல்லத்திலிருந்து வெளியே கிராமங்களுக்குள்ளே செல்வதற்கு, நகரங்களுக்குள்ளே செல்வதற்கு இந்த பாறையை சுற்றி செல்ல வேண்டும் என்று அவர் அநேக முறை முறையிட்டிருந்தார்கள். மனுக்களையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஒருவரும் அதை நகர்த்துவதற்கு முன்வரவில்லை. அந்த பாட்டி கடைசியாக எடுத்த ஒரு முடிவு ஜெபம். நான் இன்றைக்கு இரவு நான் ஜெபிக்க போகிறேன். 6 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த பாறையை நகர்த்துவார் என்று அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்து முடித்து அதிகாலை எழுந்திருந்து இந்த வீட்டிற்கு முன்பதாக வந்து பார்த்தார்கள். அந்த பாறை அப்படியே இருந்தது. அப்போ அந்த பாட்டி சொன்ன ஒரு காரியம், நான் ஏற்கனவே நினைச்சேன், எனக்கு தெரியும் இந்த பாறை இங்கிருந்து போகாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது சற்று நாம் நிதானித்து பார்ப்போம். அதே போல மறுநாள் அவருடைய பேர பிள்ளைகள் வந்தார்கள். அந்த பேர பிள்ளைய வந்த உடனே பாட்டி ஒரு சந்தோஷமா வரவேற்காம ஒரு துக்கமா இருந்தாங்க. அப்போ அந்த பேர பிள்ளைங்க என்ன பாட்டி அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொன்ன ஒரு காரியம், இந்த பாறை நகர்த்துவதற்கு நான் அநேக முறை பிரயாசப்பட்டேன், ஆனா என்ன செய்ய முடியல, நகர்த்த முடியல அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த சின்ன பிள்ளை சொன்னா, கடுகளவு விசுவாசித்தால் போதும் பாட்டி, அது என்ன செஞ்சிடும், நகர்ந்துரும் அப்படின்னு சொன்னோடனே நான் ஜெபித்து பார்த்துட்டேன், அது என்ன செய்யல, போகல அப்படின்னு சொன்ன உடனே சரி பாட்டி, இன்னும் 2 நாள்ல அந்த பாறை என்ன செஞ்சிடும், போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அதே போல அன்று இரவு அந்த சிறுவன் ஜெபித்தால், ஏசப்பா இந்த பாறை என்ன செய்யணும், இங்கிருந்து போகணும், நாங்க இந்த எங்க பாட்டி வீட்டுல ஜாலியா விளையாடணும்னு சொல்லி ஜெபித்து விட்டு அந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு, படுத்துட்டான். ஆனால் காலையில எந்திரிச்சு பார்த்தாங்க, அந்த பாறை நகலவே இல்லை. மறுநாள் காலையில ஏதோ திடீரென்று சத்தம் கேட்டது. அந்த பாறைய ஏதோ ஒன்று திடீர்னு சத்தம் கேட்டது. கதவு திறந்து வெளியில வந்து பார்த்தா அந்த பாறையை உடைத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்று நிதானித்து பார்ப்போம். கர்த்தர்